ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்ம மித்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். பட் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய வெர்காப்ஸ், ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ் இதெல்லாமே ஒரு பெண்டிங்லேயே நம்ம வச்சுருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம பெண்டிங்கில் வச்சிருக்க கூடாது. அதையுமே நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கவர் பண்ணிடணும் சிலபஸோட சேர்த்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம இடியம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பிரேக் தி ஐஸ். பிரேக் தி ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸை உடைக்கிறதா? ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு சோஷியல் கான்வர்சேஷன் இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன். ஓகேவா? சோஷியல் கான்வர்சேஷன் இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து என்ன பண்றதுன்னா இனிஷியேட் பண்றது. ஓகேவா? ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து இனிஷியேட் பண்றது. இன்ட்ராக்ஷனை வந்து இனிஷியேட் பண்றது தான் என்ன அப்படின்னா break the ice. So break the ice means to initiate the social conversation or interaction. So அடுத்து பார்த்தோம்னா a bird's eye view. A bird's eye view. A bird's eye view அப்படிங்கிறப்ப இதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. பறவையோட கண் பார்வையில் இருந்து. பறவையோட கண் பார்வை எப்படி இருக்கும்? இப்போ பறவை வந்து மேல பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இட் கேன் கவர் a large amount of area இல்லையா? அப்போ a bird's eye அப்படிங்கிறப்போ eye view அப்படிங்கிறப்போ it is a view எப்படி இருக்கும் அப்படின்னா from a very high place so that you can cover a large amount of area. So you can see very large area. ஓகேவா? So a bird's eye view அப்படின்னா it is a view from a very high place so that you can see a large area. So அடுத்து பாருங்க litmus test. litmus test அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம்? டெஸ்ட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. ஸோ litmus test அப்படிங்கிற இடியம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா it is a method that helps to know something is correct or not. Helps to know if something is correct or not. Okay, if something is correct or not. A litmus test apna it is a method that helps to know something is correct or not. அடுத்து பாருங்க அடுத்த இடியம் at the drop of a hat. இந்த idioms எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுல என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஒமிட் பண்ண முடியாது. ஃபோர்த் இடியம் என்ன அப்படின்னா at the drop of a hat. at the drop of a hat அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ஹேட்னா எனது தொப்பி. விழுகிற சமயத்துல ஸோ அந்த பாயிண்ட்ல விச் மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? உடனே இன்ஸ்டன்டா ஒத்துக்கிறோம், செய்யறதுக்கு ஒத்துக்கிறோம். ஸோ willingness எப்படி சொல்லலாம்? இதை willingness to do something instantly. இதான் என்ன அப்படின்னா at the drop of a hat. ஸோ அடுத்த இடியம் afraid of one's own shadow. ஸோ இதுக்கு என்ன மீனிங் இருந்திருக்கலாம்? afraid of one's own shadow அப்படின்னா தன்னோட நிழலை பார்த்து தானே பயப்படுறது. அப்படின்னா அவங்க அந்த கேரக்டர் இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they can frighten very easily அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். to become easily frightened அப்படின்னு சொல்லலாம். to become easily frightened. ஓகேவா? ஸோ afraid of one's own shadow அப்படிங்கிற இடியம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் ரொம்ப சீக்கிரமா பயப்படுற ஒரு கேரக்டரை பார்த்து இந்த ஒரு இடியமா நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த இடியம் a house of cards. ஸோ இந்த இடியம் எதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்?
கார்டு வச்சு யூஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு வீடு. அது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பூவரா இருக்கும். அப்ப a house of cards அப்படின்னா பூவர் பிளான். பூவர் பிளான். ஓகேவா? ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னா பூவர் பிளான். அடுத்து bone of contention. ஓகேவா? bone of contention. ஸோ bone of contention அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப காலமா அது ஒரு டிஸ்அக்ரிமெண்டாவே இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ஏதோ ஒரு டிஸ்பியூட் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப காலமா அந்த டிஸ்அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் என்னது? bone of contention. ஓகேவா? ஸோ a subject or issue or an issue that is continuing disagreement, that is continuing disagreement. ஓகேவா? ஸோ ரொம்ப காலமா அது ஒரு பிரச்சனையாவே இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இடியம் bone of contention. ஸோ அடுத்து fool's paradise. ஓகேவா? ஸோ fool's paradise அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? fools அப்படின்னா முட்டாள்கள், paradise அப்படின்னா ஏதோ ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம். அப்போ fool's paradise அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சந்தோஷப்படுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறது. ஓகேவா? a false sense of happiness இல்ல அப்படின்னா a false sense of success. எக்ஸாம் வந்து எழுதிட்டு தான் வந்திருப்போம், பட் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளா நினைச்சு என்ன பண்றது? அடுத்து மெயின்ஸ்க்கு படிக்காம இருக்கிறது. இல்ல மெயின்ஸ் பாஸ் ஆயாச்சு, நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்றது? இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா fool's paradise, which means a false sense of happiness or success. ஸோ அடுத்த இடியம் give cold shoulder. அதாவது give cold shoulder. ஸோ give cold shoulder அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிடுறது. தேவையில்லைன்னு நமக்கு தோன்றதை வந்து என்ன பண்ணிடுறது? இக்னோர் பண்ணிடுறது. give cold shoulder அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ராம் ஆல்வேஸ் gives shoulder to this issue. Ram always gives shoulder to this issue, which means Ram எப்பயுமே என்ன பண்ணிடுவான்? இக்னோர் பண்ணிடுவான் இந்த விஷயத்த, இந்த ஒரு பர்டிகுலர் மேட்டரை, இந்த ஒரு பிரச்சனைய, டிஸ்பியூட் அவன் என்ன பண்ணிடுவான்? gives shoulder அப்படிங்கிறப்போ இக்னோர், he will ignore. ஓகேவா? ஸோ அதான். அடுத்து hand to mouth. ஸோ ஹேண்ட் டு மவுத் அப்படின்னா இது கைக்கும் வாய்க்கும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா நான் சம்பாதிக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா கைக்கும் வாய்க்குமே சரியா போயிடுது. விச் மீன்ஸ் எதெல்லாம் பேசிக் நெசசிட்டியோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து வாழ்றோம். தேவையில்லாத அனாவசிய லக்ஸரிஸுக்கெல்லாம் நாங்கள் போறது கிடையாது. ஓகேவா? லிவ் ஆன் ஒன்லி தி பேசிக் நெசசிட்டிஸ். ஓகேவா? எது ரொம்ப அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும்தான் செய்யறது, அனாவசிய தேவைக்குள்ள போறது கிடையாது. அதான் என்னது? hand to mouth, which means live on only the basic necessities. So in this video we have learned only 10 idioms. ஓகேவா? 10 idiom தான் பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். வீடியோ பார்க்குறப்பவே நீங்க படிச்சிடலாம். So let's have a quick revision. hand to mouth, கைக்கும் வாய்க்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எதெல்லாம் தேவையோ அத்தியாவசியமான விஷயத்த மட்டும்தான் என்ன பண்றது? செஞ்சுக்கிறது. அனாவசியமா எதுவுமே பண்ணாதது. live on only the basic necessities. அடுத்து பாருங்க, gives cold shoulder அப்படின்னா அப்ப இந்த இடத்துல gives cold shoulder. ஓகேவா? அதை விட்டுட்டேன் பாத்தீங்களா? gives cold shoulder
அப்ப கிவ்ஸ் கோல்ட் ஷோல்டர் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுறது. ஃபூல்ஸ் பாரடைஸ் அப்படின்னா a false sense of happiness or success. போன் ஆஃப் கன்டென்ஷன் ரொம்ப காலம் அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு, டிஸ்அக்ரிமெண்ட்லயே இருக்குது. அதான் என்ன சொல்லுவோம் நம்ம, போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸால கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ புவர் பிளான். அஃப்ரைட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஷேடோ, தன்னோட நிழலை பார்த்து தானே பயப்படுறது. டு பிகம் ஈஸிலி ஃப்ரைட்டன்ட். அட் தி ட்ராப் ஆஃப் யர் ஹேட், அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஒத்துக்கிறது, இன்ஸ்டன்டா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒத்துக்கிறது. A litmus test அப்படிங்கிறப்போ it is a method that is used to know whether that particular thing is correct or not. ஒரு விஷயம் கரெக்டா தப்பாங்கிறத செக் பண்ணி பார்க்குற அந்த ஒரு மெத்தட் தான் litmus test. A bird's eye view அப்படின்னா it is a view from a highest point. Why? Because we can see that particular thing very clearly. ஓகேவா, தூரமா இருந்து பாக்குறது, ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருந்து பாக்குறது. அப்படி பாக்குறப்ப we can cover large amount of area and our view will be very clear. break the ice அப்படின்னா ஒரு சோஷியல் கான்வர்சேஷனையோ அல்லது இன்டராக்ஷனையோ இனிஷியேட் பண்றது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Hope this session is useful and thank you for watching.